மாதிரி யூஸ் பண்ணப்போ ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கின் இப்போ ரொம்ப இதாக இருக்குது. நான் அப்போ இருந்த என்னோட ஃபேஸ் ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் தெரியுது. உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நம்மளோட ஸ்கின்னை க்ளோவாக பிளிஷ்ஷாக வச்சுக்கிற ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த ஃபேஷியல் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 5000 கொடுத்து பார்லரில் போய் கெமிக்கல் கோல்டன் ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு சூப்பராக பிளிஷ்ஷாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபெஸ்டிவல் பிளிஷ் ஃபேஷியல் கிட்ட இது வந்து சிங்கிள் பேக்கேஜில் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 மூணுமே சிங்கிள் பேக்கேஜில். அது கூடவே ட்விங்கிள் பிரைட் டோன் நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கறதுக்காக ஸ்டே யங் ஆயில், இதுவும் சூப்பர் க்ளோ கொடுக்கும். ஸோ 2 ஆயிலுமே எடுத்திருக்கேன். ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர், பிரைட்டனிங் ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப், இதுதான் நான் எடுத்திருக்க கிட்டு. இந்த ஃபேஷியலை குக்கும்பரோட பியூரி வச்சு தான் பண்ண போகிறேன். குக்கும்பர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், இன்னுமே நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அதுக்காக குக்கும்பர் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே எடுத்திருக்கேன். நம்ம ஃபேஷியலுக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபேஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் பிளிஷ் வந்து 2 ஸ்பூன், இது கூடவே பிரைட்டனிங் ஸ்க்ரப் 2 ஸ்பூன். நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங், ஒரு க்ளோவிங்கான ஸ்க்ரப்பிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்போதுமே கொஞ்சம் ஒரு டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்டலான ஸ்க்ரப் தேவைப்படும். ஸோ அதுக்காகவே இதில் என்னோட ஃபேவரட் பிரைட்னிங் ஸ்க்ரப் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கீழே ஸ்கின் லைட்னிங் இருக்குது, இல்லை பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு, நான் கைக்கு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது 2 கூடவுமே நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கும்பர் பியூரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஷியல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் புதுசாக நிறைய கஸ்டமைஸ்டு ஹேர் சீரம் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட ஆட் பண்ணாமல் பியூரான ஆயில்ஸ் ஜெல்ஸில் வந்து மேக் பண்ணது. ரீசெண்டாக வந்து நான் ஹேர் கட் பண்ணேன். அந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இடையில வந்து அடியில் கொஞ்சோண்டு அந்த ஸ்மூத்தனிங் பண்ணது இருந்தது, ஸ்ட்ரைட்னிங் பண்ணது குச்சியாக. ஸோ ஸ்மூத்தனிங் அகைன் பண்ணாமல் நல்ல ஒரு ஸ்டைலாக ஹேர் வச்சுக்கிறதுக்கு ஹேர் கட் பெட்டர், இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் சொல்லிட்டு நான் வந்து ஹேர் கட் பண்ணேன். அண்ட் தென் நல்லாவே இருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒரிஜினல் ஹேர் வந்து திரும்ப நான் கொண்டு வந்துட்டேன். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த சீரம் வந்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்குமே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர். கீழே வந்து கொஞ்சம் கேர்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது இன்னுமே எனக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுச்சு. ஹேரை செட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஷியல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ் பாருங்கள், ஃபஸ்ட் இப்படி தான் இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது. எப்போதுமே ஃபேஷியலுக்கு ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது பியூட்டி ஆயில்ஸ் தான். இந்த தடவை நான் யூஸ் பண்ணுறது 2 ஆயில். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேயிங் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ட்விங்கிள் பிரைட் ஆயில் 5 மினிட்ஸ் ஸ்டேயிங் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலேயே வாஷ் பண்ணாமல் ட்விங்கிள் பிரைட் ஆயில் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும், செம்ம க்ளோவாக இருக்கும். அதுக்காகவே நான் வந்து கமல் நேச்சுரல்ஸோட ஆரஞ்ச் சோப் வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், நீங்கள் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப வார்மாக இருக்கணும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக பண்ண வேண்டியது, வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி நல்லா சாஃப்டான கிளாத்தை டிப் பண்ணி ஃபேஸில் இந்த மாதிரி ஒத்தி எடுக்கிறது. போஸ்லாம் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இன்னுமே டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து வந்து ஃபெஸ்டிவல் பிளிஷ் ஸ்க்ரப் பண்ணணும். அது டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபெஸ்டிவல் பிளிஷ் ப்ளஸ் வந்துட்டு பிரைட்னிங் ஸ்க்ரப் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பேக் வந்து நான் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், கரன்னு தேய்க்காமல். அதே நல்லா திக் லேயராக பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா செம்ம க்ளோவாக இருக்கும். டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு க்ளீன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து நான் போகிறது ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர். ரீசெண்டாக மை ஃபேவரட், ரொம்ப க்ளோவாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து இருக்கும்.
ஸோ நிறைய பேரோட ஃபேவரட் இது. அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓவர் ட்ரை பண்ணாதீங்க எப்போதுமே எந்த பேக்குமே. நார்மல் ட்ரை ஆனோன்னா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது வந்து ட்ரை ஆகிடும். இந்த பவுடர் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். அண்ட் தென் வாஷ் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். நல்ல ஒரு க்ளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபெஸ்டிவல் விஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ண அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல க்ளோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா நிறைய பேரோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் நானே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு முதல் நாள் நைட் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்மளோட ரெகுலர் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு தூங்கிட்டு காலையில் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். கடைசியாக நம்ம வாஷ் பண்ணுறது நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும், கண்டிப்பாக வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம கமல் நேச்சுரல்ஸோட நிறைய பேரோட ஃபேவரட் குங்குமாதி சாஃப்ரான் ஆயில் செம்ம க்ளோ கொடுக்கும், செம்ம மாய்ஸ்சராக வச்சுக்கும் ஸ்கின்னை, நல்ல ஒரு யங் லுக் வந்து கொடுக்கும். எப்போவுமே குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒரு பிரைட்னஸ் இருக்காது, ஆனால் டே பை டே யூஸ் பண்ணும்போது ஒரு க்ளோ இருக்கும் எந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலுமே. பட் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் நீங்கள் ஒரு 1 வீக் இதை யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம பிரைட்னஸ் இருக்கும். டே 1லேருந்தே அந்த பிரைட்னஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் ஸ்டெப் எப்போதுமே முக்கியம், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு படுத்திங்கனாலே ஒரு பெரிய ஸ்கின் கேர் முடித்த மாதிரி செம்ம க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னை. ஒரு சின்னதாக ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுறது முதல் நாள் நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறது நல்ல ஒரு ஃப்ளாலஸ் ஸ்கின்னுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸ்கின்னில் இருக்க டயர்ட்னஸ் எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு பேக் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரொட்டீன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ் ஏதாவது ஒரு பேக் போடலாம், ஆர் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃபேஸ் வாஷ் பவுடர்னாவது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுறது லிப் பாம். இது லிப்ஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ எல்போவில் நீஸில் எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து லிப்பை சுற்றி வந்து இந்த பேச்சஸ் மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கும், அங்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போதுமே அப்படி தான் யூஸ் பண்ணுவேன், லிப்புக்கு மட்டும் போட மாட்டேன். நைட் தூங்கும்போது லிப்பை சுற்றியுமே நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு படுப்பேன். அதுவும் நம்மளோட லிப் பாம் சொல்லவே வேணாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேரோட ஃபேவரட், நிறைய டார்க் லிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. அடுத்து யூஸ் பண்ணுறது நான் மறக்காமல் யூஸ் பண்ணுறது ஆயில் ஐப்ரோக்கும் ஐலாஷ்க்கும். என்னோட ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லாவே திக்காக இருக்குது. 7 டேஸ்லேருந்தே இது வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். டெய்லியும் நான் யூஸ் பண்ணுறது கண்ணை சுற்றி நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஆயில் வந்து கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் வந்து ஆயிலுமே கண்ணை சுற்றி நான் அப்ளை பண்ணிக்குவேன். அவ்வளோதான், நியூ இயருக்கு முன்னாடி சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு ஃபேஷியலோட முடிச்சாச்சு. செம்ம பிளிஷ்ஷாக இருக்குது ஸ்கின்னு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம க்ளோவாக இருக்குது. இந்த மாதிரி நைட் டைமில் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செம்ம க்ளோவாக இருக்கும். அப்படியே நம்ம வெளில போகிறோன்னா போகலாம். முதல் நாள் வந்து செம்மையாக ஏதோ கோல்டன் ஃபேஷியல் பண்ண மாதிரி ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக ப்ரைட்டாக இருக்கும். 4 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீனப் ரொட்டீன் வந்து பண்ணுங்கள். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் என்ன ப்ராடக்ட் வாங்குறனாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியலன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், அதுலேருந்து கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பாருங்கள், நிறைய பேரோட ஃபீட்பேக் இருக்கும், செக் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.